பஸ்ஸில் நாங்கள் 150 பேர் இருக்கிறோம். இப்போ மணி 12:30 எங்கள் நடு ரோட்டில் நிறுத்திட்டு நீங்கள் எங்கன்னா போங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கே போவோம்? சென்னை ரிப்பன் பில்டிங் வெளியே போராடி நேற்று நள்ளிரவில் கைதாகி கண்ணப்பர் திடலில் அடைக்கப்பட்டிருந்த தூய்மை பணியாளர்கள் அங்கேயே போராட்டத்தை தொடரப்போவதாக அறிவித்த நிலையில் அவர்களை 8 பேருந்துகளில் பிரித்து ஏற்றி சென்று சென்னை மாநகரின் வெவ்வேறு இடங்களில் காவல்துறையினர் நள்ளிரவில் இறக்கிவிட்டுள்ளதாக பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நைட்டு 11:30 மணிக்கு திரும்ப எங்களெல்லாம் சதுர்த்தோடு வெளியே கொண்டு வந்து எங்களை எல்லாருமே எல்லா தொழிலாளியுமே இது வரைக்கும் 8 பஸ்ஸில் ஏற்றிட்டு போயிருக்காங்க. எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல. எங்களை இந்த ஒரு பஸ்ஸில் நாங்கள் 150 பேர் இருக்கிறோம். இப்போ மணி 12:30 எங்கள் நடு ரோட்டில் நிறுத்திட்டு நீங்கள் எங்கன்னா போங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கே போவோம்? எங்களுக்கு பஸ்ஸும் இல்லை, ஆட்டோவோ இல்லை, எங்களுக்கு ட்ரெயினோ இல்லை. நாங்கள் எங்கே போய் நிற்போம்? ஆனால் எங்களை வந்து இந்த புத்தாண்டில் எங்களுக்கு நல்லா செஞ்சுக்கிறீங்க முதலமைச்சர் ஐயா. நீங்கள் நல்லா இருப்பீங்க ஐயா. புத்தாண்டுகள் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக புத்தாண்டு கொண்டாடுங்க ஐயா. எங்களை இந்தமாரி ரோட்டில் விட்டு நீங்கள் நல்லா இருப்பீங்க ஐயா. பிள்ளைங்கெல்லாம் ஃபோன் பண்ணி எப்பமா வருதுன்னு கேட்குதுங்க. நாங்கள் நடு ரோட்டில் இந்தமாரி அனாதையாக வந்து நிற்கிறோம். இதுக்கு தான் இந்த குமரகன் கார்த்திகேயன் ஐஎஸ் கார்த்திகேயன் இதுக்கு தான் ஆசைப்பட்டாங்களா? நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? எங்களை ஏன் இந்த மாதிரி சாவடிக்கிறாங்க? அதோ ஊதா சுற்றி இவ்வளோ நேரம் ஆச்சு. எங்களுக்கு மணி பஸ்ஸும் இல்லை, வண்டியே இல்லை, ட்ரெயின் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்கள் என்னதான் பாவம் பண்ணோம்? நாங்கள் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணல. முதல்ல ஐயா எங்களுக்கோசம் பேசுங்க. உங்களை நாங்கள் வேண்டிக் கொண்டு கேட்குறோம். எங்களுக்கோசம் பேசுங்க ஐயா. எங்கள் கஷ்டத்தை பாருங்க ஐயா. எங்கள் பிள்ளைங்கெல்லாம் இன்றைக்கி ஃபோன் பண்ணி எப்போம்மா வருதுன்னு கேட்குறோங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஊரே எங்களை இந்த புத்தாண்டு கொண்டாது. நாங்கள் நீங்கள் நடு ரோட்டில் நிற்கிறோம். எங்கள் வயிறு எரியுதுயா. எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுயா. நாங்கள் இதுமாரி நடு ரோட்டில் நிற்குது. ரொம்ப கஷ்டமாகுது ஐயா. எங்களுக்கோசம் நீங்கள் பேசணும் ஐயா. ஐயா எங்களுக்கோசம் நீங்கள் பேசுங்க ஐயா. உங்கள் கையெழுத்து கும்புது ஐயா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.